அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல், சமூக, பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர், சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் 2, பாதைகள் மாறிய காவிரி. விஞ்ஞானம் என்பது விடைகளை தருவதல்ல, விடைகளை கேள்வி கேட்பதே. நதிகள் பற்றிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் விடைகளும் கேள்விகளுமாக நதியோடு இணைந்தே பயணிக்கிறது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பமானது பூமியை பற்றியும், பூமியின் இயற்கை வளங்கள், புவி அமைப்பு, அதன் செயல்பாடுகள், சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை சீற்றங்களை ஆராய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. செயற்கைக்கோள்கள் எடுத்து அனுப்பிய படங்களில் இருந்து நதிகளை பற்றிய ஆய்வுகள் பெருமளவில் விரிகிறது. மனிதர்களைப் போலவே நதிகளுக்கும் வாழ்க்கை நிலைகள் இருக்கிறது. சராசரியாக 70 ஆண்டுகள் வாழும் ஒரு மனிதனுக்கு 10 ஆண்டுகள் குழந்தை பருவம், 10 ஆண்டுகள் பள்ளி வாழ்க்கை, கடைசி 10 ஆண்டுகள் முதுமை நிலை என 30 ஆண்டுகள் சென்றுவிடும். மொத்தம் உள்ள 70 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் உறக்கத்திலேயே கழிந்து விடுகிறது. இதில் எஞ்சிய காலமே செயல்படும் காலம். தூங்க மாட்டேன் என எவரும் வீரவசனம் பேசவே முடியாது. தூங்கியே ஆக வேண்டும். தூக்கம் என்பதும் உயிர்ப்புடன் இருப்பதே. ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து வாழ்ந்துவிட வேண்டும். கட்டி அணைப்பது என்பதும் கூட உடலின் மூலம் உயிரை தேற்றுவதே. பிறந்தது முதல் ஒவ்வொரு நொடியும் பூமியை கட்டி அணைத்து அதிலுள்ள உயிர்கள் அனைத்தையும் உயிர்ப்பித்து வைத்திருக்கும் பணியை செய்கிறது நதிகள். ஆனால் நதிகள் உறங்குவதில்லை. நதிகளின் வாழ்க்கை நிலையை இளநிலை, பக்குவ நிலை, முதுநிலை என 3ஆக பிரிக்கிறது நிலவியல் ஆய்வுகள். மலைகளில் உருவாகி சமவெளிக்கு வரும் வரை இளநிலை, சமவெளியில் பயணிக்கும் போது பக்குவ நிலை, கடலில் கலக்கும் போது முதுநிலை என நதிகளுக்கான வாழ்க்கை நிலை 3ஆக இருக்கிறது. நதி எங்கே போகிறது? கடலை தேடி என்பதே இயற்கையின் உத்தரவு. கடல் நோக்கிய தனது பயணத்தில் நதியின் ஓட்டமும் வேகமும் ஆற்றலும் எதை பொறுத்தது என்றால், கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் அது இருக்கிறது என்பதையும் பூமி அசையும் தன்மைகளையும் பொறுத்தது. கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கும்போது குறுகிய ஓட்டத்தையும் குறுகிய நீளத்தையும் அதிகமான வி வடிவ பள்ளத்தாக்குகளையும் கொண்டதாக இருக்கும். பூமியை வெட்டி அரித்து பள்ளமாக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். மண் அரிமானம் மட்டுமே அப்போது நதியின் பிரதான செயலாக இருக்கிறது. அரிக்கப்பட்ட மணல்களை அடிவாரங்களில் கொட்டிவிட்டு சமவெளியில் பயணிக்கத் தொடங்கும். பூமியை வெட்டி பள்ளமாக்குவது, மண் அரிப்பை ஏற்படுத்துவது, வெள்ளப் பெருக்கெடுப்பது, வீரியமாக ஓடுவது போன்ற செயல்பாடுகளை தொடக்கத்தில் கொண்டிருப்பதால் இந்நிலையை மனிதனின் இளமை காலத்திற்கு இணையாக ஒப்பிட்டு நதியின் இளநிலை என பகுக்கப்படுகிறது. மலைத்தொடரிலிருந்து வெளியேறி அடிவாரத்தில் மணல்களை கொட்டிவிட்டு சமவெளியை அடைந்த நதிகள் கடல் மட்ட உயரத்திலிருந்து குறைந்துவிட்டதால் தொடக்கத்தில் இருந்த வீரியத்தை இழந்து விடுகிறது. ஆனால் கடல் மட்டத்திலிருந்து கணிசமான அளவு உயரத்தில் அப்போதும் இருப்பதால் மணல் அரிமான செயலை ஓரளவு கொண்டிருக்கும். மேலும் குறுகிய நீளத்தில் ஓடுவதை விட்டுவிட்டு நீளமாகவும் வளைந்தும் நெளிந்தும் ஓடும். இப்போது ஒரு மருங்கில் மணல் அரிப்பை செய்து மறு மருங்கில் மணலை கொட்டிச் செல்லும். வெள்ளப்பெருக்கெடுப்பு ஏற்படும் போது இரு மருங்கிலும் வெள்ளப்படுகைகளை ஏற்படுத்தும். இவ்வெள்ளப்படுகைகள் அதிகமான நீர்வளத்தோடும் நீர் பசைகளையும் கொண்டிருக்கும். இதனால் இப்பகுதிகளில் காட்டு வளங்களும் தாவரங்களும் வேளாண்மையும் செழிப்பாகவும் அதிகமாகவும் இருக்கும். இச்செயலை நதிகள் செய்வதால் மனிதனின் பக்குவ நிலையோடு ஒப்பிடப்படுகிறது. நீளமாக அசைந்து நெளிந்து பக்குவ நிலையில் நதிகள் பயணிக்கும் போது நில அசைவு, நில அடுக்கு உயர்வு, கடல் மட்ட மாறுதல், காலநிலை மாற்றம் என இயற்கை இடர்பாடுகள் ஏதேனும் ஏற்பட்டால் நதிகள் தனது ஓடுபாதையை மாற்றி ஓடத் தொடங்கும். இதனால் பழைய பாதைகள் புதையுண்டு போகும். சமவெளியில் இருந்து கடலோரப் பகுதிகளை அடைந்தவுடன் தனது வேகம், மணல் மற்றும் கற்களை இழுத்து வரும் தன்மை ஆகிய அனைத்து ஆற்றலையும் நதிகள் இழந்து விடுகிறது. தான் கொண்டு வந்த மணலை பரப்பி வண்டலை உருவாக்கும். கடலோரத்தில் கடல்மட்ட உயர்வு தாழ்வுகள், அலைகளின் சீற்றம், கடல் நீர் உட்புகும் தன்மை,
கடலோர நீரோட்டங்கள் ஆகியவற்றால் நதிகள் எளிதாக கடலில் கலக்க இயலாமல் தள்ளாடும். இறுதி காலத்தில் மனிதன் தள்ளாடுவதைப் போல நதிகளும் அங்கும் இங்குமாக அலைப்பாய்வதால் மனிதனின் முதுநிலைக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது. மனிதனின் நீர் தேவையை பூர்த்தி செய்வது என்ற ஒற்றை அடையாளத்தை மட்டுமே நதிகள் கொண்டிருக்கவில்லை. பூமியின் அடித்தளத்திலும் மேற்பரப்பிலும் ஏற்படும் மாற்றங்களையும், கடல் மட்ட மாறுதல்கள் மற்றும் கடலோரத்தில் ஏற்படும் மாற்றங்களையும், பூகம்பம் ஏற்படும் பகுதியை கணிப்பதற்கும், மனிதர்களின் பண்டைய நாகரிகம் பற்றிய உண்மைகளை வெளிக்கொணர்வதற்குமான ஆதாரத்தை நதிகள் கொண்டிருக்கிறது. நதியின் வரலாறுகளை ஆய்ந்து அறிவதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மேலாண்மை திட்டங்களை ஏற்படுத்த முடியும். தமிழ் மொழியில் உள்ள 247 எழுத்துக்களில் சில ஒற்றை எழுத்துகளுக்கு மட்டும் பல பொருள்கள் உண்டு. கா என்ற பெயர் சொல்லுக்கு சோலை என்று பொருள். விரி என்ற சொல்லுக்கு வளர்தல், விரிவடைதல் என்று பொருள். விரிகுடா என்பதும் விரிந்த என்ற பொருள் பெற்றே இருக்கிறது. சோலைகள் விரிந்த இடம் என்ற பொருளில் காவிரி என்று அழைக்கப்படுகிறது. கடிமரந்துளங்கிய காவும். புறநானூறு 23. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. குறள் 13. சோலைகளை ஒரு பகுதியில் மட்டும் காவிரி உருவாக்கவில்லை. தமிழகத்தில் இன்று ஓடும் பல ஆறுகளுக்கு காவிரியே மூலமாக இருந்துள்ளது என்ற ஆய்வு அதன் ஆதி ஆழத்தை அறிய துடிக்கிறது. மனிதர்கள் அறிந்து கொள்ள இயற்கை பல நுட்பங்களை வைத்திருக்கிறது. மனிதர்கள் அதை அணுகும் முறைகள் மாறுபாடானவை. ஆனால் இயற்கை மாறுபடவில்லை. ஏனெனில் அது பொருளை மையமாக கொண்ட இயல்புடையது. இது காலம் வரை காவிரி பயணப்பட்ட பாதைகள் எது, அதை எப்படி அறிவது, விஞ்ஞானம் அதற்கு விடைகளை விரிக்கிறது. செயற்கைக்கோள் சார் படங்கள், புவி அறிவியல், வரலாற்று ஆய்வுகள், தொல்பொருள் எச்சங்கள், தமிழ் இலக்கிய சான்றுகள் மற்றும் கார்பன் வயது கணிப்பு ஆகியவை காவிரி ஆற்றின் வாழ்க்கை பற்றிய புதிய உண்மைகள் பலவற்றை வெளிக்கொணர்ந்துள்ளது. தலை காவிரியிலிருந்து புறப்படும் காவிரி கிழக்கே ஒகேனக்கல் வரை வந்து அதன் பிறகு தெற்காக வளைந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்தை அடைகிறது. அங்கிருந்து தெற்காக ஈரோடு வரை ஓடி பிறகு தென்கிழக்கு மற்றும் கிழக்காக திருச்சி வருகிறது. திருச்சியிலிருந்து வடகிழக்காக ஓடி கொள்ளிடமாக மகேந்திரப்பள்ளி அருகிலும் மற்றொரு காவிரி பகுதி பூம்புகாரிலும் கடலில் கலப்பதே இன்றைய பாதையாக உள்ளது. ஆனால் நில அடுக்குகளில் காலம் காலமாக ஏற்பட்ட மாற்றங்களால் காவிரி தற்போது 3வது பாதையில் பயணிக்கிறது என்ற நிலவியல் ஆய்வுகள் பெரும் வியப்பை தருகிறது. காவிரியின் முதல் பாதையானது ஒகேனக்கல், மக்கானூர், காவிரிப்பட்டினம், வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், வாலஜாபேட்டை, அரக்கோணம், திருவள்ளூர் வழியாக ஓடி சென்னை பகுதியில் வங்காள விரிகுடாவில் கடலில் கலந்துள்ளதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகிறது. முதல் பாதையிலிருந்து தடம் மாறி ஒகேனக்கல், மேட்டூர், தொப்பூர், அரூர், சாத்தனூர், திருக்கோவிலூர் வழியாக ஓடி கடலில் கலந்துள்ளது. தற்போது ஓடுவது 3வது பாதை. மக்கானூருக்கு கிழக்கே காவிரிப்பட்டினம் வரை பூமி அடுக்கு உயர்ந்ததால் பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. எனவே ஒகேனக்கலில் இருந்து வடகிழக்காக ஓடிய காவிரியின் பாதைக்கு எதிர் திசையில் தென்மேற்காக ஓடி வந்து ஒகேனக்கலில் காவிரியில் கலக்கிறது சின்னாறு. இச்செயல் நதியின் எதிரோட்டம் என வரையறுக்கிறது நிலவியல் ஆய்வுகள். அதேபோல மேட்டூர் நீர்த்தேக்கத்திற்கு கிழக்கே தொப்பூர் பகுதியில் தொப்பூர் ஆறு தென்மேற்காகவும் வாணியாறு வடகிழக்காகவும் ஓடுகிறது. தொப்பூர் பகுதியில் வடக்கு தெற்கு வெடிப்பின் மூலம் பூமி மேல் எழுந்துள்ளது. அதே வெடிப்பு மக்கானூருக்கும் காவிரி பட்டினத்திற்கும் இடையே தெரிகிறது. ஒகேனக்கலில் இருந்து வடகிழக்கே ஓடிய காவிரி பூமி மேலெழும்பிய காரணத்தால் தெற்கே திரும்பியுள்ளது. வாணியம்பாடிக்கும் வேலூருக்கும் நடுவே தற்போதைய பாலாற்றின் இரு பக்கமும் விரிந்து கிடக்கும் வெள்ளப்படுகைகள் பாலாற்றின் பக்குவ நிலையில் அல்லாமல் இள நிலையில் காணப்படுகிறது. எனவே இது பாலாற்றால் ஏற்பட்டிருக்க முடியாது. காவிரி உருவாக்கிய வெள்ளப்படுகை என்கிறது நிலவியல் ஆய்வுகள். வாலஜாபேட்டையிலிருந்து தக்கோலம், திருவள்ளூர் வழியாக வடகிழக்கே சென்னை வரை
அகண்டு விரிந்த புதையுண்ட நதி காணப்படுவதும் மிகப்பெரிய 2 பிறை வடிவ டெல்டாக்களையும் கொண்டுள்ளது. பாலாறு போன்ற சிறிய நதியால் இத்தகைய டெல்டாவை உருவாக்க முடியாது. மேலும் தக்கோலம் அருகே 25 லட்சம் முதல் 17 லட்சம் ஆண்டுகள் வரையிலான வயது கொண்ட உருளை கற்கள் படுகை வடகிழக்காக அடித்துச் செல்லப்பட்டு வட மதுரை பகுதியில் கிராவலாக பரப்பப்பட்டு அதற்கும் வடகிழக்கே கொற்றலை ஆற்று பகுதியில் உருளை கற்கள் மற்றும் கிராவல் கற்களின் படுகை பாறைகள் தென்படுகிறது. பெரும் வீரியத்துடன் ஓடிய நதியால் மட்டுமே இது போன்று உருவாக்க முடியும். அதுபோல சென்னை பகுதியில் பழவேற்காடு ஏரிக்கு கிழக்கே கடல் கீழ்த்தரை பகுதியில் 1000 சதுர கிலோமீட்டருக்கு மேலான அளவில் ஒரு டெல்டா பகுதி காணப்படுகிறது. எனவே 17 லட்சம் ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலத்தில் இப்பகுதியில் காவிரி ஓடியிருக்கக்கூடும் என்கிறார்கள் செயற்கைக்கோள் படங்களை முன்வைத்து நிலவியல் ஆய்வாளர்கள். பையம்பள்ளி, ஆரணி ஆறு, கொற்றலை ஆறு, பள்ளிப்பாளையம், புதுப்பாக்கம், எண்ணூர் மேற்கு, புதுப்பாக்கம் மேற்கு, கோலப்பச்சேரி ஆகிய பகுதிகளில் சாந்தி குழு 1994, நாகலட்சுமி குழு 2004, ராமசாமி குழு 2006 எடுத்த களிமண் மாதிரிகளை கார்பன் வயது மற்றும் புளூரின் கணிப்பு செய்யப்பட்டது. வடக்கே எண்ணூர் முதல் தெற்கே திருவள்ளூர் வரை 8500 ஆண்டுகள் முதல் 4500 ஆண்டுகள் வரையிலான காலம் எனவும், வடக்கிலிருந்து தெற்கே கொஞ்சம் கொஞ்சமாக தனது பாதையை காவிரி நகர்த்தியிருக்கிறது எனவும் கணிக்கப்பட்டது. இந்த பகுதிகளில் 1916 ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட், 1947 கிருஷ்ணசாமி ஆகியோர் அகழ்வாராய்ச்சி செய்தனர். பழைய கற்காலம் பேலியோலித்திக் மற்றும் பெருங்கற்காலம் மெகாலித்திக் சார்ந்த பண்டைய உபகரணங்களும் நாகரிக சின்னங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. வடமதுரை, அத்திரப்பாக்கம் பகுதிகளில் ஆதி மனிதர்கள் பயன்படுத்திய கைக்கோடாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது இப்பகுதியில் பண்டைய நதிக்கரை நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரமாகவும் உள்ளது. இந்திய தட்டு 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு 6500 கிலோமீட்டர் தூரம் வடகிழக்காக நகர்ந்து யுரேசிய தட்டுடன் மோதியது. அதன் விளைவே இமயமலை தொடர் உருவானது. இந்திய தட்டை வடக்கு நோக்கி தள்ளி கொண்டிருக்கும் ஆற்றல் இன்னும் வலுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இமயமலை தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்திய நிலப்பகுதி மண் புழு போல் வளைந்து நெளிந்து இருக்கிறது என்பதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரை இப்படிப்பட்ட வளைவு நெளிவுகள் இருக்கின்றன. மேற்கே கேரளத்தின் கொச்சியிலிருந்து கிழக்கே ராமேஸ்வரம் வரை நிலப்பகுதி மேலெழுந்து இருக்கிறது. கொச்சிக்கு வடக்கே பொன்னானி, பாலக்காடு, மணமேல்குடி வரை நிலத்தட்டு தாழ்ந்து இருக்கிறது. பொன்னானிக்கு வடக்கே கர்நாடகத்தின் மங்களூர், பெங்களூர் தொடங்கி சென்னை வரை நிலப்பகுதி உயர்ந்து இருக்கிறது. நில அடுக்கின் அழுத்தம் காரணமாக நிலத்தகடு உயர்வதால் அப்பகுதியில் ஓடிய காவிரி நதி தனது பாதையை மாற்றிக்கொண்டுள்ளது. 17 லட்சம் ஆண்டுகள் முதல் 3000 ஆண்டுகள் வரையிலான காலத்தில் ஒகேனக்கல் முதல் சென்னை வரையிலான பாதையில் பயணித்திருக்கிறது காவிரி. கார்பன் மற்றும் புளூரின் வயது கணிப்புகளில் இருந்து 8000 ஆண்டுகள் தொடங்கி 3000 ஆண்டு காலத்திற்குள் தனது முதல் பாதையை முற்றிலுமாக விட்டுவிட்டு இரண்டாவது பாதையில் ஓடத் தொடங்கியுள்ளது. இதுபோன்று தன் பாதையை மாற்ற காவிரி முன்பு ஓடிய சென்னை பகுதிகளில் ஆரணி ஆறு, கொற்றலை ஆறு, கூவம், அடையாறு மற்றும் பாலாறு ஆகிய ஆறுகள் காவிரியின் முந்தைய பாதைகளை ஆக்கிரமித்து தற்போது ஓடுகின்றன. காவிரியின் இரண்டாவது பாதையானது மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து கிழக்காக தொப்பூர், அரூர், சாத்தனூர் நீர்த்தேக்கம், திருக்கோவிலூர் வழியாக கடலூர், பாண்டிச்சேரியில் கடலில் கலந்துள்ளது. தற்கால தோப்பூர் ஆறு, வாணி ஆறு, அரூர், திருக்கோவிலூர் வழியாகவும் தற்கால பொன்னையாறு பாதை வழியாகவும் 2700 ஆண்டுகள் முதல் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஓடி கடலூரில் கடலில் கலந்திருக்கிறது. இக்காலகட்டத்தில் கடலூர் கடலோர பகுதியில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்தாலும் தென்னிந்திய பகுதிகளில் வடக்கு தெற்காக பூமி வெடிப்புகள் உருவானதாலும் இதுபோன்று ஒகேனக்கல், தற்கால மேட்டூர் அணை, ஈரோடு வழியாக உருவாகிய ஒரு வெடிப்பின் வழியாக முற்றிலுமாக தெற்கே திரும்பி ஈரோடு வரை ஓடி பின்
கிழக்காகவும் தெற்கு தென்கிழக்காகவும் ஓடி 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மண்டலத்தை அடைந்திருக்கிறது. சோழ மண்டலத்தில் ஆரம்பத்தில் தெற்காக தற்கால புதுக்கோட்டை வெள்ளாறு பாதை வழியே ஓடிய காவிரி ஆறு சோழ மண்டலத்தின் தெற்கு பகுதியான பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கடலோர புதுக்கோட்டை நிலப்பகுதி மேல் எழும்பிய காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கடிகார சுற்றுக்கு எதிராக சுற்றுவது போல் பாதையை மாற்றிக்கொண்டது. திருச்சிராப்பள்ளியை அச்சாக கொண்டு தெற்கிலிருந்து வடக்காக புதுக்கோட்டை, வெள்ளாறு, அம்புலியாறு, அக்னியாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி ஆறு, பழங்காவேரி ஆகியவற்றின் தற்கால பாதைகளில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், நாகப்பட்டினம், பூம்புகார் பகுதிகளில் 2300 ஆண்டுகள் முதல் 900 வருடங்களுக்கு முன்பு வரை ஓடி பின்னர் 750 ஆண்டுகளுக்கு முன் காவிரி படுகையின் வடக்கு எல்லையில் கொள்ளிடமாக நிலை கொண்டிருக்கிறது. காவிரி ஆறு இதுபோன்று தன் பாதையை மாற்ற சென்னை பகுதிகளிலே ஆரணியாறு, கொற்றலையாறு, கூவம், அடையாறு மற்றும் பாலாறு ஆகிய ஆறுகளும், மேட்டூர் அணை, கடலூர் பகுதியில் காவிரி விட்டு சென்ற பாதையை தோப்பூர் ஆறு, வாணி ஆறு, பொன்னை ஆறு ஆகிய ஆறுகளும், தெற்கே காவிரி படுகையில் காவிரி விட்டு சென்ற பாதைகளில் புதுக்கோட்டை வெள்ளாறு, அக்னியாறு, அம்புலியாறு, வெண்ணாறு, வெட்டாறு, அரசலாறு, குடமுருட்டி ஆறு, பழங்காவிரி ஆகிய ஆறுகளும் ஆக்கிரமித்து கொண்டு தற்போது ஓடுகின்றன. மேட்டூருக்கும் கரூருக்கும் இடையே காவிரியின் கரைகளில்தான் 2700 முதல் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய கலாச்சார சின்னங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கரூருக்கு கிழக்காக தற்கால பொன்னையாறு பாதையில் ஓடி கடலூருக்கு வடக்கே கடலில் கடக்கும் இடத்தில்தான் புகழ்பெற்ற அரிக்கமேடு இருக்கிறது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி தெற்காக திசை மாறி ஈரோடு வரை ஓடி பின்னர் கிழக்காக திரும்பி சோழ மண்டலத்தை அடைந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே காவிரி நதியோர வெள்ளப்படுகையில் கண்டறியப்பட்ட அழகரை மற்றும் திருக்காம்புலியூர் நாகரிக சின்னங்கள் அக்காலகட்டத்தைச் சேர்ந்தவை. அதன் பிறகு கொள்ளிடம் ஆறாக நிலை கொண்ட காவிரியின் முகத்துவாரத்தில் காவிரி பூம்பட்டணம் அமைந்திருந்தது. பாதைகள் மாறி பயணம் தொடர்ந்தாலும் தன் இரு மருங்கிலும் நாகரிகத்தை காலந்தோறும் வளர்த்தெடுக்கிறது காவிரி. தான் பயணித்த பரந்த வெளியெங்கும் பசுஞ்சோலைகளை காவிரி உருவாக்கியுள்ளது. காவிரி உருவாக்கிய வளமைக்கு கிரேக்கர்களின் சொல் கொண்டு அழைத்தார்கள். அதுதான் டெல்டா. வண்டல் படிந்த வடிநிலம் என்பதே டெல்டா என்ற கிரேக்கச் சொல்லின் பொருள். எகிப்தின் நைல் நதி உருவாக்கிய வளமைக்கு இணையானது என்ற பொருளுடன் ஆங்கிலேயர்கள் காவிரி வடிநிலப் பகுதியை டெல்டா என்றனர். ஆறும் காடும் இருந்த பகுதியை ஆற்காடு என்றும் அழைத்தனர். ஏரியும் காடும் இருந்த பகுதியே ஏரிக்காடு அல்லது ஏற்காடு. பழவேற்காடும் அரிக்கமேடும் காவிரி உருவாக்கிய தொல் எச்சங்கள். இரண்டிற்குமான தொன்மங்களை அறிய வேண்டும். அதை அறியும் முன்பு மனிதர்கள் எப்போது எங்கு முதலில் தோன்றினார்கள் என்பது பற்றிய ஒரு எளிய விஞ்ஞான புரிதல் வேண்டும். நமது மூத்த தாய் தந்தை யார் என்பதை அறிவியல் துணை கொண்டு அறிந்திட வேண்டும். உலகம் முழுமையும் வாழும் மனித இனத்தின் மூதாதையர் யார்? மூதாதையரின் மூலம் எது? அத்தியாயம் 3. மூதாதையர். மலைகளுக்கும் நதிகளுக்கும் மூலம் மற்றும் வரலாறு உண்டென்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. அப்படியெனில் மனிதர்களுக்கான மூலம் எது? மனிதன் தோன்றிய வரலாறு எது? நாம் யார்? மனிதர்கள் அனைவரும் ஒரு இனமா? இல்லையேல் மனிதர்கள் பல இனங்களா? பிரம்மனின் தலை, தோள், தொடை, பாதம் என்பதிலிருந்து பிறந்த பிரம்மனின் புத்திரர்களா? ஆரிய வருகை என்பது புனைவா? ஏவாள் யார்? வெள்ளையர் இனம், கருப்பர் இனம், ஆசிய இனம் முதலியவை அறிவியல் பூர்வமானதா? மூதாதையர் வழிபாடு என்ன? கோத்திரம் என்கிறார்களே, அது என்ன? புராணம், வேதங்கள் சார்ந்ததுதான் நமது தோற்றமா? இது போன்ற பல கேள்விகள் சமூகத்தில் காலங்காலமாக எழுந்து வந்தது. மனித இனத்தின் மூத்த தாய் யார் என்பதை அறிய முடியாதா? முடியாத ஒன்று உலகில் இல்லை. முடியாத ஒன்று இருக்குமானால் அது முயற்சிக்காத ஒன்றே என விஞ்ஞானம் பதில் சொல்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் 2 விதமான வளர்ச்சிப் போக்குகள் மூதாதையரை தேடிய பயணத்தில் விடைகளை அளிக்க முயன்றது. அகழ்வாய்வுகளில் கிடைத்த எலும்புகள் மண்டையோடுகளை வைத்தும்
மனிதர்களின் உருவ ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை கொண்டு ஆராயும் மானுடவியல் துறை உருவானது. உனக்கு நாய் வேட்டையிலும் எலி பிடிப்பதிலும் மட்டுமே அக்கறை இருக்கிறது. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நீ ஒரு அவமான சின்னம் என தனது தந்தையாரால் கடிந்து கொள்ளப்பட்ட டார்வினின் பரிமாண கோட்பாடு மனித வளர்ச்சியை விளங்கிக் கொள்ள வழிவகுத்தது. 1940களில் வால்டர் லிப்பை என்பவரின் கார்பன் கால நிர்ணய முறை தொல் எச்சங்களின் கால அளவை துல்லியமாக கணக்கிட பேருதவி புரிந்தது. நெப்போலியன் நடத்திய யுத்தத்தில் இறந்த போர் வீரர்கள் என சொல்லிக் கொண்டிருந்த மனித எச்சங்களை கார்பன் கால நிர்ணய முறையில் செய்யப்பட்ட ஆய்வில்தான் லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான எச்சங்கள் என கண்டறிந்தனர். இத்தகைய ஆய்வு வழியாக மனித குரங்கு வகையிலிருந்து பிரிந்து மனித சாயலோடு கூடிய ஆதி மனித இனம் தோன்றி 10 லட்சம் ஆண்டுகள் எனவும் ஹோமோ எரெக்டஸ் எனும் ஆதி மனித இனத்தின் தொல் எச்சமானது 4 லட்சம் வருடங்கள் பழமையானது எனவும் கண்டுபிடித்தனர். மனித பரிணாம வளர்ச்சியை தொல் எச்சங்களை கொண்டு அறிந்தாலும் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில்தான் உயிரணுக்கள் பற்றிய அறிவையும் உயிரணுக்களுக்குள் உள்ள அணுக்கருவினுள் உள்ள டிஎன்ஏ என்ற மிக நீண்ட மூலக்கூறின் வேதியியல் பாங்குதான் நமது உடலின் பண்புகளை தீர்மானிக்கிறது என கண்டுபிடிக்கப்பட்டது. மிக நீண்டிருக்கும் டிஎன்ஏ எனும் மூலக்கூறை பகுதி பகுதியாக பிரித்தால் குரோமோசோம்களில் காணப்படும் ஜீன்கள் என்ற மரபணுக்கள் கண்டறியப்பட்டது. ஒருவரின் உடலியல் பண்புகள் என்பது மரபணுக்களின் பாங்குதான். தாயின் கருமுட்டையில் 23, தந்தையின் விந்தில் 23 என 46 குரோமோசோம்கள் 23 ஜோடியாக இணைந்து கருப்பையில் கருமுட்டையும் விந்தும் பிணைந்து கருவுறும். கருவுற்ற செல் முழுமையடைந்து ஏற்படும் வளர்ச்சியில் குழந்தை உருவாகும். குழந்தையின் சரிபாதி மரபணுக்கள் தாயிடம் இருந்தும் சரிபாதி மரபணுக்கள் தந்தையிடம் இருந்தும் வருவதால் இருவரின் சாயலும் குழந்தையிடம் காண கிடைக்கிறது. ஆனால் முழுமையாக தாயின் பண்புகள் மட்டுமோ அல்லது தந்தையின் பண்புகள் மட்டுமோ கொண்ட குழந்தை அமையாது. தாய் தந்தையிடமிருந்து வரும் மரபணுவோடு குழந்தையின் மரபணு பாங்கும் ஒத்திருக்கும். இந்த அறிவியல் மூலம் வாரிசு வளர்ச்சியின் தொடர்ச்சியை கண்டறியலாம் என ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தினர். ஒரு குழந்தைக்கு தாய் போன்றோ தந்தை போன்றோ இரண்டும் கலந்தோ உடலியல் பண்புகள் அமையலாம். ஆனால் மனிதர்களின் ஒவ்வொரு செல்களிலும் உள்ள மைட்டோகாண்ட்ரியா எனும் செல் உறுப்பில் உள்ள mtDNA மிட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தாயிடமிருந்து மட்டுமே உருவாகும். இழை மணிகளுக்கு உள்ளே அமைந்திருக்கும் டீஆக்சிரிபோநியூக்ளிக் காடியாகும். இதை ஆங்கிலத்தில் அல்லது சுருக்கமாக mtDNA என்று அறிவியல் உலகம் அழைக்கிறது. mtDNA தாய் மூலம் மட்டுமே பரவுகிறது எனும் கண்டுபிடிப்பானது மரபணு தொல்லியல் ஆய்வில் ஒரு பெரும் பாய்ச்சல் முன்னேற்றத்தை உருவாக்கியது. எனவே ஒருவரின் தாய் யார், தாயின் தாய் யார், தாயின் தாயின் தாய் யார் எனும் தாய் வழி வாரிசுகளை சுலபமாக அறிந்திட ஏதுவாகவும் அமைந்தது. ஆண் 23, பெண் 23 என்ற வகையில் 23 ஜோடி குரோமோசோம்களில் பெண்ணின் XX என்றும் ஆணுக்கு XY என்றும் இருக்கும். ஆணுக்குரிய Y குரோமோசோம் குட்டையானது. இதன் ஒரு பகுதி X குரோமோசோமோடு எவ்வித கலப்பும் செய்ய முடியாததால் தலைமுறையாக சுயமாகவே வந்து கொண்டிருக்கிறது. Y குரோமோசோமின் டிஎன்ஏவை பரிசோதித்து பார்த்தால் ஆதி தாயின் கணவனை கண்டுபிடித்து விடலாம். 1976இல் கலிபோர்னியா பல்கலைக்கழக நிபுணர்களான வின்சென்ட் சாரிச் மற்றும் அலன் வில்சன் ஆகிய இருவரும் தாய் வழி வாரிசு வளர்ச்சி போக்கை mtDNA மூலம் பகுப்பாய்வு செய்ய முயன்றனர். 1986இல் அமெரிக்காவில் வாழும் கருப்பர்கள், ஐரோப்பியர்கள், தென் அமெரிக்கர்கள், ஆசியாவினர் மற்றும் நியூகினியா, ஆஸ்திரேலிய பழங்குடி பெண்கள் உள்ளிட்ட 147 தாய்மார்கள் குழந்தை பெற்றபின் அதன் நஞ்சுக்கொடியை எடுத்து மரபணு நிபுணர்களான வில்சன், கேன் மற்றும் மார்க் ஸ்டோன்கிஸ் மூவரும் பெர்க்லி பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூடத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். நஞ்சில் இருந்த தாயின் mtDNAவை பிரித்தெடுத்து மரபணு ஒப்பீடு செய்தனர். அனைத்து தாய்களின் mtDNAவும் ஆப்பிரிக்காவில் தோற்றுவாய் கொண்ட ஒரு mtDNAவின் வழி வந்து சிறிய மாறுதல் அடைந்தவை என்று கண்டுபிடித்தனர். இதன் மூலம் மனிதகுலம் அனைத்திற்கும் ஒரு தாயான மூத்த தாய் இருப்பது மட்டுமின்றி அந்த மூத்த தாய் கருப்பின தாய் என்பதும் துலங்கியது.
mtDNA மூலம் தாய் வழி தலைமுறையை கணிக்க முடியும் என்றால் நமது மூத்த தாயை கண்டுபிடிப்பது எப்படி? கருவுறும் போது mtDNAவில் மாறுதல் ஏற்படுவதில்லை. காலப்போக்கில் வேதியியல் பொருட்கள் அடுக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கில் தற்செயலான மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. கதிரியக்கம் போன்றவற்றால் இம்மாற்றங்கள் நிகழும். mtDNAவில் ஏற்படும் தற்செயலான மாற்றங்கள் கால அளவு சார்ந்ததே. எனவே mtDNAவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை வைத்து எவ்வளவு காலம் கடந்துள்ளது என கணக்கிடுகிறார்கள். இப்பண்பின் மூலம்தான் mtDNAவின் தோற்ற இடத்தையும் கண்டறிகிறார்கள். தோன்றிய இடத்திலிருந்து சமீபத்தில் குடியேறிய இடங்களில் குறைவான மாற்றங்களும் நீண்ட கால குடியேற்றங்களில் அதிக அளவிலான மாறுபாடுகளும் அமையும். உதாரணத்திற்கு, தோற்றுவாயிலிருந்து ஓரிடத்திற்கு 20,000 வருடங்கள் கழித்தும் இரண்டாவது இடத்திற்கு 40,000 வருடங்களுக்கு பின்பும் குடிபெயர்தல் நடந்தால் மொத்தம் 60,000 ஆண்டுகளில் தோற்றுவாய் இடத்தில் 64 வகையினங்கள் அமைய, முதல் குடியேற்ற பகுதியில் 16 வகையினமும் சமீபத்திய குடியேற்ற பகுதிகளில் 8 வகையினமும் அமையும். உலகம் முழுமையும் பலரின் mtDNAவை சேகரித்து அதிலுள்ள வகையினங்களை புவிப்பரப்பு வழி தொகுத்தாய்ந்தால் மிக அதிகமான வகையினங்களை உடைய புவிப்பகுதி தோற்றுவாய் எனவும் மிக குறைவான வகையினம் உடைய புவிப்பகுதி அண்மை குடியேற்றம் எனவும் அறியலாம். இவ்வகை விஞ்ஞான ஆய்வுகளின் அடிப்படையில் சுமார் 1,75,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் அமைந்துள்ள சஹாரா பாலைவன பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் வாரிசுகளே நாம் அனைவரும் என்பது mtDNA வழி ஆய்வுகளின்படி அறிவியல் உலகம் அறிவித்த உண்மையாகும். சஹாரா எனும் பெயர் பொதுவாக சொல்லப்பட்டாலும் அரபு மொழியில் பாலைவனம் என்பதற்கு சஹரா என்று உள்ளது. அதிலிருந்தே சஹாரா என அழைக்கப்படுகிறது. சஹாரா பாலைவனத்தின் மூதாய் தான் மூத்த தாயா? அவளுக்கும் தாய், அவளின் சகோதரிகள் இருந்திருப்பார்களே என்ற கேள்வி எழும். காலப்போக்கில் ஏனையோரது தலைமுறை நசிந்துவிட சஹாரா மூதாயின் மக்களாக நாம் அனைவரும் மிஞ்சுகிறோம் என்பதே அறிவியல் கூறும் கருத்து. ஏவாள் என்பது மேற்கு அரேபியாவின் நாட்டார் வழக்கு. இதை கிறிஸ்தவம் தனதாக்கிக் கொண்டது. ஐரோப்பிய ஓவியர்கள் ஏவாளை கற்பனையில் வரைந்தது போல் வெளிர்ந்த தோல் நிறத்தோடு மூத்த தாய் அமையவில்லை. கருமை உடல்வாகுடன் நேர்கொண்ட நெஞ்சம் நிமிர்ந்த நடையுடனே இருந்திருப்பாள். ஏவாள் மூத்த தாய் அல்ல என்பதே விஞ்ஞானம் விளக்கும் உண்மை. இப்போது மற்றொரு கேள்வி எழுகிறது. மனித இனம் ஒன்றா, பல்வேறு இனங்களின் தொகுதியா? நீக்ரோக்கள், வெள்ளையர்கள், மங்கோலியர்கள், ஆசியர்கள் என தனித்தனியாக இருப்பது எப்படி? ஆப்பிரிக்காவின் ஹோமோ எரெக்டஸ், ஐரோப்பாவின் நியாண்டர்தால் மனிதன், சீனாவின் பீகிங் மனிதன், ஆசியாவின் ஜாவா மனிதன் என்பதெல்லாம் என்ன? 1962 கால்டன் கூன் என்பவர் இனங்களின் தோற்றம் எனும் நூலை வெளியிட்டார். இனங்கள் இடையே காணப்படும் வேற்றுமைகளை பரிணாம வரலாற்றின் அடிப்படையில் விளக்க முடியும் என்றும், ஒவ்வொரு இனமும் தனக்குரிய பரிணாம பாதை வழி சென்றது எனவும், மனித இனத்தின் தொட்டில் ஆப்பிரிக்கா என்றாலும் அங்கு மழலை பருவத்திலேயே பரிணாமம் தேங்கிவிட்டது எனவும் கருத்து தெரிவித்தார். இந்த கருத்துதான் பரிணாம ஏணியில் கருப்பர்கள் அடியில் உள்ளவர்கள் என்றும் ஐரோப்பியர்கள் உச்சாணியில் இருப்பவர்கள் என்றும் இனவாதம் உருவாக காரணமானது. mtDNA ஆய்வுகளை முன்வைத்து கருத்து தெரிவித்த பரிணாம ஆய்வறிஞர் ஸ்டீஃபன் ஜே கோல்ட் இனவாத கருத்தை மறுத்தார். உருவ வேறுபாடுகள் இருந்தாலும் உயிரியல் அடிப்படையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே குலம் என்றும், அண்மையில்தான் இக்குலம் தோற்றம் எடுத்தது என்றும், கருப்பர், வெள்ளையர், ஆசியர் என்று கூட இன வேறுபாடு இல்லை, வேறுபாடுகள் எல்லாம் புற தோற்றமே என்றும், உயிரியல் சகோதரத்துவம் நாம் கற்பனை செய்வதை விட மிக உன்னதமான கண்டுபிடிப்பாகும் என்றார். பரிணாம ஆய்வாளர்கள் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்தாலும் ஆய்வு முடிவாக ஒன்றை விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது யாதெனில், சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சஹாரா பாலைவன பகுதியில் மூதாய் இருந்திருக்க வேண்டும். இத்தாயின் பரம்பரையினர் சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து உலகின் பல பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும். இந்தியாவிற்கு சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் நவீன மனித இனம் குடிபுகுந்திருக்க வேண்டும். இவர்களின் சந்ததியினரே நாம் என்பதே தற்போதைய அறிவியல் ஆய்வுகள் சொல்லும் செய்தி. இப்போது இங்கு ஒரு கேள்வி குறுக்கே வந்து நிற்கிறது.
அப்படியெனில் திராவிடர் இனம், ஆரியர் இனம் என்ற 2 பிரிவுகள் உள்ளதே, இது விஞ்ஞானத்தின்படி சரியா தவறா என்பதே அக்கேள்வி. இதற்கும் விஞ்ஞான மரபணு ஆய்வுகள் விடையளித்துள்ளது. 2000 ஆண்டு சங்கீதா ராய், பாரதா, பி. மஜும்தார், சீசந்தராய் சௌத்ரி ஆகியோர் அடங்கிய குழு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து 23 சாதிப்பிரிவுகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் இரத்தமும் உயிரி பொருட்களும் சேகரிக்கப்பட்டு இரத்தத்திலிருந்து mtDNA பிரித்தெடுக்கப்பட்டு சாதி, மொழி, பண்பாட்டு தொகுதி வாரியாக மரபணு பாங்கு அமைகிறதா என ஆய்வு செய்தது. மரபணு என்பது DNA தொடரின் ஒரு பகுதி என்றால் மரபணுவின் பகுதி ஹப்ளோ தொகுதிகள் என அழைக்கப்படும். இத்தகைய ஹப்ளோ தொகுதிகளே ஒரு மரபணுவின் பூர்வீகத்தை காட்டும் குறியீடாக அமையும். 9bp:/tRNA என்ற ஹப்ளோ தொகுதி ஆசிய பூர்வீக குடிகளுக்கு உரியது. இவர்களிடம் இத்தொகுதி சிதைவின்றி இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய மரபணுக்களில் இது முழுமையாக இல்லாமல் நடுவில் சில வேதிப்பொருட்கள் தொகுதியின்றி காணப்படும். இதை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியர் அனைவரிடமும் சாதி, இனம், மொழி, மத வித்தியாசமின்றி இத்தொகுதி முழுமையாக விரவியிருந்ததை கண்டறிந்து இந்தியர் அனைவரும் ஆசிய பூர்வீகத்தினரே என அறிந்தனர். ஆரியர்கள் எனும் பிரிவினர் கைபர் போலந்து கணவாய் வழியாக சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு வந்தனர். அதற்கு முன்பு இங்கு பூர்வீக குடிகளாக இருந்த திராவிடர்களை அடிமைப்படுத்தி நாள் வருண முறையை ஏற்படுத்தினர் என்பது பொதுவாக ஏற்கப்பட்ட வரலாறு. ஆனால் வலதுசாரிகளோ ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, இந்தியாவின் பூர்வ குடிகளே என்றும் ஹரப்பா நாகரிகமே ஆரிய வம்சம் என்றும் சொல்லத் துணிகிறார்கள். பல தொல்லியல் ஆய்வுகள் இக்கூற்றை மறுத்தாலும் மரபணு தொல் ஆய்வியல் இதற்கு சில விடைகளை தருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தின் கோவிந்த ரெட்டி, ஆந்திரா ஆய்வியல் நிபுணர் பாஸ்கர ராவ் உள்ளிட்ட 18 பேர் கொண்ட சர்வதேச ஆய்வு குழுவானது ஜே. பம்ஷெட் என்பவரின் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டது. மரபணுவின் கூறுகளாக உள்ள ஹப்ளோ தொகுதிகளில் ஒரு சில குறிப்பிட்ட புவிப்பகுதி சார்ந்தது அங்கு தோற்றுவாய் கொண்டது. இத்தகு ஹப்ளோ தொகுதிகளை வைத்து அதன் வழியே பூர்வீகத்தை அறியும் குறிகளாக பயன்படுத்த முடியும். சர்வதேச குழு இதை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட ஆய்வில் உயர் சாதி இந்துக்கள் ஐரோப்பியர் போன்ற ஹப்ளோ தொகுதியினை அதிகமாக பெற்றுள்ளனர் என்றும் ஒடுக்கப்பட்ட சாதியினரின் மரபணுக்களில் ஐரோப்பிய சாயல் குறைவு என்றும் விளக்கினர். அதாவது சமூக வரலாற்று ஆசிரியர்கள் கருதியது போல புதிதாக குடியேறிய ஆரிய பிரிவினர் அதற்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து பூர்வீக குடிகளாக இருந்த குடிகளை ஒடுக்கி நாள் வருண முறையை உருவாக்கினர் என்பதையே மரபணு ஆய்வுகளும் கூறியது. ஆரிய கலப்பு எந்த அளவு இங்கு நடந்துள்ளது என்பது குறித்தும் 1997இல் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. ஆந்திராவில் உள்ள 8 சாதி பிரிவினரிடையே 256 நபர்களிடமிருந்து மரபணு பொருட்கள் சோதனைக்காக எடுத்து பகுத்து ஆராயப்பட்டது. தாயின் மூலம் மட்டுமே பரவும் mtDNA, தந்தையின் மூலம் மட்டுமே பரவும் Y மரபணுவும், தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரிடமும் பரவும் DNAவின் 40 மரபணுக்களை வைத்து ஆய்வு செய்யப்பட்டது. மரபணு ஒற்றுமை வேற்றுமை கொண்டு மரபணு தொலைவும் கணக்கிடப்பட்டது. இதில் தாய்வழி பரவும் mtDNAவானது சாதி வித்தியாசமின்றி பொதுவான ஆசிய கூறுகளை கொண்டிருந்தது. மேலும் ஆப்பிரிக்க மரபணுக்களோடு ஒப்பிடும்போது மரபணு தொலைவு அதிகம் எனவும் விளங்கியது. எனவே தாய் வழி மரபினமான mtDNA வெகு காலத்திற்கு முன்பே இந்தியாவில் பரவி அடிப்படையாக அமைந்தது எனவும் இந்தியர் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்றும் முடிவுக்கு வந்தனர். அதே வேளையில் தந்தை வழி மட்டுமே பரவும் Y மரபணுவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய Y மரபணுவானது ஆசிய Y மரபணுவுக்கு அண்மையில் இல்லை என்றும் உயர் சாதி இந்துக்களில் Y மரபணு மிக அதிகமாக ஐரோப்பிய சாயலிலும் இடை சாதியில் ஓரளவும் ஒடுக்கப்பட்ட சாதியில் மிக குறைவான ஐரோப்பிய சாயலும் காணப்பட்டன. 256 பேரிடம் மட்டுமே இந்த ஆய்வு நடத்தப்பட்டதால் இம்முடிவுகள் குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இந்த சந்தேகங்களுக்கும் சீசந்தா ராய் சௌத்ரி, சங்கீதா ராய், பார்த்தா, பி. மஜும்தார் ஆகிய குழு கரண்ட் சயின்ஸ் இதழில் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரை மூலம் விஞ்ஞான ரீதியாக விடையளித்தது. ஒவ்வொரு தனி நபரிடம் பொதிந்துள்ள ஹப்ளோ தொகுதிகளின் பாங்கானது
அவர் சார்ந்துள்ள சாதி, மதம், மொழி சார்ந்து அமையவில்லை. மரபணு மூலம் சாதியை பிரிக்க இயலாது என்றும், இந்தியர்களின் மரபணு பாங்கு ஆசிய பூர்வீக மரபணு பாங்கோடு நெருக்கமாக இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இருப்பினும் சில ஹப்ளோ தொகுதிகளின் நிகழ்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி, சில வரலாற்று போக்குகளையும் சுட்டுவதாக அமைந்துள்ளது. யூ எனப்படும் ஹப்ளோ தொகுதி வெள்ளையர்களிடம் அதிகமாக காணப்படுவதாகும். இத்தொகுதியின் நிகழ்வெண் இந்திய உயர்சாதி பிரிவினரிடையே அதிகமாகவும், ஒடுக்கப்பட்ட பிரிவினரிடையே மிக அரிதாகவும் காணப்பட்டது. எம் எனப்படும் ஆசிய ஹப்ளோ தொகுதி அனைத்து பிரிவினரிடமும் காணப்பட்டது. மக்கள் தொகுதியிடையே இந்த வேறுபாடு எதை காட்டுகிறது? தொன்ம காலத்தில் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து குடியேறி ஆசிய மக்கள் தொகுதியாக வளர்ந்த பிரிவினரிடையே இடைக்காலத்தில் ஐரோப்பிய மக்கள் தொகுதியின் கலப்பு ஏற்பட்டுள்ளது என்று சீசந்தராய் சௌத்ரி குழு தனது ஆய்வின் மூலம் தெளிவுபடுத்தியது. நாள் வருண முறையில் அடித்தட்டு மக்களிடையே கலப்பு குறைவாகவும், உயர்சாதி பிரிவினரிடையே ஐரோப்பிய கலப்பு அதிகமாக காணப்பட்டாலும், அனைவரிடமும் உள்ள தாயின் mtDNAவின் பூர்வீகம் ஆசிய வகையாகவே இருப்பதால், ஒரு சில பூர்வீக தாய்களின் வழி தோன்றல்களே இந்தியர் அனைவரும் என்பதே ஆய்வு முடிவு. இதுவரை ஏற்கப்பட்ட சமூக வரலாறான ஆரிய வருகை என்பது புனைவு அல்ல, உண்மையானது என்றே இந்த ஆய்வுகள் மெய்ப்பித்தன. ஆரியர்கள் பூர்வீக குடிகள் இல்லை. ஆப்பிரிக்காவிலிருந்து தொன்ம காலத்தில் புலம் பெயர்ந்தவர்களே பூர்வீக குடிகள் என்கிறது இந்த ஆய்வு. ஆயினும் இன்று இந்தியாவில் வாழும் எவரையும் தூய ஆரியர் என்றோ தூய பூர்வீக குடியென்றோ பிரிக்க முடியாது. இங்குள்ள அனைவரும் திராவிட ஆரிய மரபணுக்களின் சங்கமமே. எனவே பிரம்மா தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், மார்பிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையில் உதித்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என கூறும் ரிக் வேதத்தின் புருஷ சூக்தமும், அதையொட்டி எழுதப்பட்ட மனுஸ்மிருதியும் அறிவியலற்ற கருத்து மட்டுமல்லாது அறிவிலிகளின் கருத்தாகவே உள்ளது. கண்ணதாசனின் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற பாடலை யோசிக்காமல் உரக்க பாடலாம். கடல்கள், மலைகள், ஆறுகள், மனிதர்கள் உருவான வரலாறுகளோடு காவிரி பயணித்த பாதைகளில் வாழ்ந்த மக்களின் வரலாறுகளை அறிந்திட காவிரி தொடங்கும் குடகு மலைக்குச் செல்ல வேண்டும். குடகு என்றால் என்ன? இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த அத்தியாயம் குடகு. நூல்களின் ஒலிப்பதிவுகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.